எவ்வளோ எலண்டோ இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே இல்லை. ஃபுல் மது போதையில பார்த்தீங்கன்னா டெய்லியே 4 பேர் குடிச்சிட்டு உடம்புல துணியே இல்லாத அளவுக்கு கீழே உந்து கிடக்குறாங்க. இதை கேள்வி கேட்டா எங்களை இங்கேருந்து போங்க, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை எங்களை கேள்வி கேட்கறாங்க. எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் ரெடி தான், கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்க ரெடியா? பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பப்ளிக் இந்த ரோட்ல போக முடியல. இன்னைக்கு காலைல போது பஸ் ஸ்டாண்ட், இது பஸ் ஸ்டாண்ட்ல காலைல நிக்க முடியல. சரிங்களா, உங்க வீட்டு லேடிஸ் இந்த மாதிரி தானே சொல்லுவீங்களா? நேற்று ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 100 கால்ஸ் கொடுத்துருக்கோம். 100 கால்ஸ் கொடுக்கும்போது எஸ்ஐயும் பீட் போலீஸும் வந்திருக்காங்க. இங்கே இருக்கும்போது அவங்களே கேட்குறாங்க, இங்கே சம்மந்தப்பட்ட பார் ஓனரும் அப்போ அங்கே தான் இருக்காரு, வீடியோ ஃபுட்டேஜும் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா, இங்கே இந்த மாதிரி நடக்குது, நம்ம போலீஸ்கிட்ட சொல்ல இருக்கும்போது நம்ம வீடியோ எடுக்கிறோம். நம்ம வீடியோ எடுக்கும் போதே உன்னால் என்ன பண்ண முடியும், வீடியோ வச்சு தான் நீ என்ன பண்ணுவ, எங்கே வேணால் போய் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உடனே திருப்பி 100 கால்ஸ் கொடுக்குறோம். திருப்பி 2வது வாட்டியும் பீட்டு வராங்க. பீட்டு இது வரைக்கும் இந்த 24 ஹவர்ஸ்ல எந்த ஒரு ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. சில நைட்டு நம்ம சுத்தமாக இந்த கள்ள சந்தையில் மது விற்கிறது முற்றிலுமான நேற்று நைட்டு ரன் பண்ணவே விடல. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ரெகுலராக டெய்லியும் 24/7 சும்மா வெறும் மது மட்டும் கள்ள சந்தையில் விற்கல, வாட்டர் கிளாஸு, அதுக்கு உண்டான சைடிஷு என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட தாம்பரம், எண்ணூர், எங்கேருந்து வந்தாலும் நைட்டு இங்கே 1 மணிக்கு வந்தாலும் 2 மணிக்கு வந்தாலும் இங்கே இதனால நிறைய அஃபென்ஸ் இங்கே தான் நடக்குது. இந்த ஜூடிஷியேஷன் உள்ள லிமிட்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ கம்ப்ளைண்ட், எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ எலண்டோ இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் மேலேயே இந்த ஒயின் ஷாப் மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்னமும் வழக்கு போய் நடைமுறை தான் இருக்கு. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் முறையாக விட்னஸ் ஏற்றி ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே இல்லை. இது மிகப்பெரிய கோரிக்கை. இது சரிங்களா, யங்ஸ்டர்ஸ் இங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க. இது பேசிக் இந்த வழி தான் போயிட்டு இங்க தான் வர முடியும். காலையில 6 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் இதுதான் பஸ் ஸ்டாண்டு, இதோ இருக்கு பாருங்க, கார்னர் தான் பஸ் ஸ்டாண்டு. சரிங்களா, இந்த பஸ் ஸ்டாண்டு மூலியமா தான் வேலைக்கு போனோம், திருப்பி இங்க தான் வரணும். ஃபுல் மது போதையில பாத்தீங்கன்னா டெய்லியே 4 பேர் குடிச்சிட்டு உடம்புல துணியே இல்லாத அளவுக்கு கீழே உந்து கிடக்குறாங்க. இதை கேள்வி கேட்டா எங்களை இங்கேருந்து போங்க, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை எங்களை கேள்வி கேட்கறாங்க. இது கேட்டா கம்ப்ளைண்ட் கொடுன்றாங்க. இது 100 கால்ஸ் கொடுக்கதே கம்ப்ளைண்ட் தான். முறையான கம்ப்ளைண்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். இது இண்டிபெண்டன்ட் கம்ப்ளைண்ட் மாதிரி ஸ்டேஷன்ல கொடுங்க, அங்க போய் கொடுங்க, இங்க போய் கொடுங்கன்றாங்க. எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் ரெடி தான், கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்க ரெடியா? இன்னைக்கு 24 மணி நேரம் ஆகுது நான் கொடுத்த புகார். எனக்கு மெசேஜும் வந்திருக்கு, மெசேஜை நான் வச்சிருக்கேன், எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. இப்போ பாத்தீங்கன்னா இதுல இந்த பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இல்லீகலா அவ்வளோ பாத்தீங்கன்னா கேஸா சரக்கு பாட்டில் இருக்கு. திருப்பி நாளைக்கு காலையில இங்க ரெகுலரா ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை கேட்டா எங்களை கெட்டவன் சொல்றாங்க. இதுக்கு உண்டான தீர்வு நீங்களே ஒரு 5 நிமிஷம் என்ன பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் இதனாலதான் பெரிய சிரமமே ஆளாடுறாங்க. இந்த ஒரு விஷயம் இல்லைனாலே 50% ப்ராப்ளம் தீர்ந்துடும் சார். இங்க நீங்க பாக்குறீங்க 2 சைடும் வண்டி இருக்கும். இந்த பெட்ரோல் வண்டி வந்தாலே இந்த ஒரு ரோட்ல போனா இன்னொரு கார் வரதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது இங்க இருக்க பெட்ரோலுக்கே நல்லாவே தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.